எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வழியாக கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தியதினாலே கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களை சமாதான பாதையிலே வழிநடத்துகிறார். அம்மோன் ஜனங்கள் எல்லோருமாக ஒன்று கூடி கீலேயாத் என்கின்ற இடத்திலே கூடாரம் அமைத்து இஸ்ரவேலர்களுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். அதே போலவே கீலேயாத்தில் உள்ள ஜனங்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அம்மோன் ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கிற மனுஷன் நம்மிடையே யார் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடையில்லாமல் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். அவர்களுடைய பலசாலியும் பராக்கிரமசாலியாக இருந்தவன் ஒருவன். அவன் ஒரு பரஸ்திரியின் மகன், அதாவது விலைமாதுவின் மகன். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அவன் வேசியின் மகன் என்பதே மிக சரியான பதில். அவனுடைய பெயர் யப்தா. இவன் கீலேயாத்தியானுக்கு மகனாக பிறந்தான். கீலேயாத்தின் மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு யப்தாவை அந்த ஊரில் வசிக்காமல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். பிறகு அவன் அந்த ஊரை விட்டு தோப் பட்டினம் என்கின்ற இடத்திலே போய் குடியேறுகிறான். யப்தா ஒரு பராக்கிரமசாலியும் பலசாலியுமாய் இருந்ததினாலே வீணாக, அதாவது வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஒரு நன்மையும் செய்யாமல் நேரத்தை வீணடிக்கும் வாலிபர்களோடு சண்டையும் சச்சரவுகளை செய்து கொண்டு இருக்கின்றான். நாட்கள் ஓடுகிறது. அம்மோன் ஜனங்கள் இஸ்ரவேலின் மீது யுத்தம் செய்யும்படி வருகிறார்கள். அவர்களிடம் பலமுள்ளவன் இல்லாததினாலே அவர்களிடமிருந்து விரட்டப்பட்ட யப்தாவை நோக்கி உதவிக்கு அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவன் பலசாலி என்று அனைவருக்கும் தெரியும். கீலேயாத்தின் மூப்பர் அவனிடம் போய், யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும், எங்களுக்கு சேனாதிபதியாயிருந்து இந்த போரில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி கேட்கிறார்கள். அதற்கு அவன், நீங்கள்தானே என்னை என் தகப்பன் வீட்டில் வாழவிடாமல் விரட்டி அடித்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து என்றவுடன் நான் உங்களுக்கு தேவைப்படுகிறேனா? அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் சமாதானப்படுத்தி, நீ எங்களோடு வந்து அம்மோன் ஜனத்தோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் மக்களுக்கு தலைவனாக இரு. இதற்காகத்தான் உன்னை தேடி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் என்கிறார்கள். அதற்கு அவன், சரி, கர்த்தர் என்னிடம் அம்மோன் ஜனத்தாரை தேவன் என்னிடத்தில் ஒப்படைக்கிற அந்த நாளில் என்னை உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று மூப்பரை பார்த்து கேட்கிறான். அதற்கு, அப்படி நாங்கள் செய்யாவிட்டால் தேவன் எங்களிடம் நீதி விசாரிப்பார் என்கிறார்கள். அப்பொழுது யப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட கீலேயாத்திற்கு சென்றான். ஜனங்கள் எல்லோரும் ஒரு மனமாக அவனை சேனாதிபதியாக வைக்கிறார்கள். எல்லா ஜனங்களின் முன்னிலையில் தேவனிடத்தில் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றான். பின்பு யப்தா அம்மோனின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உனக்கும் என் மக்களுக்கும் விரோதம் என்ன? என்ன காரணத்திற்காக எங்களிடம் யுத்தம் செய்ய வருகிறீர்கள்? என்னத்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று விளக்கம் அறிந்து கொள்ள செய்தியை அவனுக்கு அனுப்புகிறான். அம்மோனின் ராஜாவோ, இஸ்ரவேலர்களாகிய நீங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் அலைந்து திரிந்து வரும்பொழுது அர்னோன் தொடங்கி யாப்போக் மற்றும் யோர்தான் மட்டும் இருந்த எங்களுக்கு சொந்தமான இடத்தை உங்களுக்காக சேர்த்து கொண்டீர்களே, அதை எங்களுக்கு திரும்ப சமாதானமாக கொடுத்து விடுங்கள். அதற்கு யப்தா, நீங்கள் சொல்லுவது போல் நாங்கள் உங்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது வனாந்தரத்தின் வழியாக சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து காத்தேசு என்ற இடம் மட்டும் வந்து
இஸ்ரவேலர்கள் ஏதோமின் ராஜாவினிடம் ஆள் அனுப்பி, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் கடந்து போக அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் ஏதோமின் ராஜா சம்மதிக்கவில்லை. பிறகு காத்தேசில் தங்கியிருந்து பிறகு வனாந்தரத்தின் வழியாக நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி கொண்டு போய் மோவாப் தேசத்தின் கிழக்கு பகுதி வரை வந்து அவர்களின் எல்லைகளை தொடாமல் அர்னோன் நதியண்டை வந்து கூடாரமிட்டு தங்கினார்கள். அப்போது இஸ்ரவேலர்கள் எஸ்போனின் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் நடந்து போக அனுமதி கொடுங்கள் என்று அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் அவன் இவர்களை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாக்கீஸ் என்ற இடத்தில் இஸ்ரவேலர்களோடு எதிராக கூடாரம் போட்டு இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்யவும் திட்டமிடுகிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் சீகோனையும் அவன் ஜனத்தையும் இஸ்ரவேலரிடம் ஒப்பு கொடுத்ததினாலே சீகோனை தோற்கடித்து ஜெயம் கொண்டார்கள். இதை நாம் யோசுவாவின் புத்தகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, யோசுவா தலைவன் ஆகும் முன்னே இந்த சம்பவம் நடக்கிறது. அதைதான் யோசுவா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் ராகாப் என்கிறவள் சொல்கிறாள், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சீகோன் தான் இங்கே நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய நாட்களில் தேவன் இஸ்ரவேலர்களுடைய கைகளிலே சீகோனை ஒப்பு கொடுத்ததினாலே அவனை கொன்றும் வீழ்த்தியும் மட்டுமல்ல, அந்த தேசத்தில் குடியிருந்த எமோரியரின் எல்லையெல்லாம் பிடித்து அர்னோன் தொடங்கி யாப்போக் வரை, அங்கிருந்து யோர்தான் வரையிலான எமோரியரின் எல்லைகளை சொந்தமாக கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு அவர்களுடைய சத்துருக்கள் நிற்காத வண்ணம் துரத்தி விட்டிருக்க, நீர் அந்த தேசத்தை சுதந்திரமாக கேட்க உங்களுக்கு தகுமோ? உங்களின் தேவனாக நீங்கள் வணங்குகிற காமோஸ் உங்களுக்கு முன்பு எதிர்த்து நிற்காத ஜனங்களை நீங்கள் வெற்றி கொள்ளும் பொழுது அந்த தேசத்தை சுதந்திரிக்காமல் விட்டு விடுவீர்களோ? அதுபோல் நாங்களும் எங்கள் தேவன் கொடுத்த நாட்டை நாங்கள் ஆண்டு கொள்வோம் என்றான். மேலும் சிப்போரின் மகனாகிய பாலாக் என்பவன், மோவாபின் ராஜாவை விட உமக்கு அநியாயம் செய்தது உண்டோ? அவன் எப்போதாவது இஸ்ரவேலர்களோடு சண்டையிட்டது உண்டோ என்றான். இஸ்ரவேலர்கள் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதிக்கரையில் உள்ள எல்லா கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 300 வருடங்களாக குடியிருந்தார்கள். இத்தனை 100 ஆண்டுகள் கடந்து போய் அதை திரும்ப கொடு என்று இப்பொழுது கேட்பது என்ன? நான் உனக்கு எதிராக எந்த அநியாயமும் செய்யவில்லை. அப்படியிருக்க நீ எனக்கு அநியாயம் செய்ய, என்னோடு யுத்தம் செய்ய துணிவாயானால் நீதிபரராகிய தேவன் உன்னிடம் நியாயம் விசாரிப்பார் என்று அவனுக்கு செய்தியை அனுப்புகிறான். ஆனால் இவன் செய்தியை ஒரு பொருட்டாகவும் எண்ணாமல் செவி கொடுக்காமலும் இருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறான். அம்மோன் நாட்டின் மீது போர் தொடுக்கிற அந்த சம்பவத்திற்கு முன்பதாக கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணுகிறான். தேவரீர் அம்மோன் புத்திரரை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கர்த்தருடையது, அவருக்கு உரியது. அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொள்கிறான்.
அம்மோன் புத்திரரை தேவன் யப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். யப்தா அம்மோன் புத்திரரை ஓட ஓட விரட்டி அவர்களை சங்காரம் செய்தான். சங்காரம் என்று சொல்லும் பொழுது அநேகரை வெட்டி வீழ்த்தி இரத்தம் வெள்ளம் ஓட ஓட எதிரிகளை கொன்று என்று நாம் சொல்லலாம். மட்டுமல்லாமல் அவன் 20 பட்டினங்களை பிடித்து எதிரிகளின் கைகளை முடக்கி விடப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அம்மோன் புத்திரரின் கை ஓங்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் யப்தாவோடு இருந்ததினாலே அவனுடைய கை பலமாகவும் அவர்களுடைய எதிரிகளின் கை குறுகவும் செய்யப்பட்டது. யப்தா அம்மோன் புத்திரரின் மீது வெற்றி கொண்டான். வெற்றி கொண்ட கையோடு யப்தா தான் வாழ்கிற இடமான மிஸ்பாவில் தன் வீட்டிற்கு வரும்பொழுது தன் மகள் தம்பூரா வாசித்து நடனமாடி அவனுக்கு எதிரே வந்தாள். அவள் யப்தாவிற்கு ஒரே மகள். அவளைத் தவிர யப்தாவிற்கு வேறு மகனும் இல்லை, மகளும் இல்லை. யப்தா தன் மகள் அவனுக்கு எதிரே வருவதைக் கண்டு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் அன்பு மகளே, என்னை மிகவும் பரிதாபத்திற்குள் தள்ளிவிட்டாயே, நான் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிப்பேனோ? நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து பொருத்தனை பண்ணினேனே, அதை நான் மாற்றக்கூடாதே என்று மனம் கசந்து அழுகிறான். மகள் தன் தகப்பனிடம், நீங்கள் கர்த்தரை நோக்கி வாய் திறந்து பேசினீரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனிடம், அப்பா, உம்மிடம் எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. அது என்னவென்றால், என் தோழிகளுடன் நான் நாட்டிலுள்ள அழகிய மலைகளில் சுற்றி பார்த்து என் மரண நாட்களை எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன். வந்தவுடன் உம்முடைய பொருத்தனை பிரகாரமாக என்னை தேவனிடத்தில் சேர்த்துவிடும் என்று சொல்லி 2 மாதம் மலைகளில் எல்லாம் தன் தோழிகளோடு மகிழ்ந்து ஆடி பாடி மீண்டும் வீடு திரும்பினாள். அவன் தன் பொருத்தனையின்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். அவள் மனமாகாத கன்னியாய் இருந்தாள். இந்த செயலின் நிமித்தமாக தன் ஆசை மகளை இழந்த நினைவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் யப்தாவின் மகளின் நினைவாய் புலம்பி அழுவது அவர்களுக்கு வழக்கமாயிற்று. யப்தா தேவனுக்கு முன்பதாக பொருத்தனையை செய்தான். அவன் செய்த பொருத்தனை சரி தவறு என்று சொல்வதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு நியாயமும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் தேவனிடத்திலே அவன் பேசியிருக்கலாம். அப்பா, நான் செய்த பொருத்தனை சரியோ தவறோ, நீர் எனக்கு எதை செய்ய போகிறீர், எனக்கு நியாயம் விசாரியும் என்று கேட்டிருக்கலாம். யப்தாவை பொறுத்தவரை அவன் தேவனோடு நேராக பேசவில்லை. நாம் கடந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது கிதியோன் தேவனிடத்திலே பேசுகிறான். மீண்டும் அவரிடத்திலே சில சோதனைகளை செய்து தேவனிடத்தில் உறுதியை பெற்றுக்கொண்டு பிறகுதான் அவன் தம்முடைய எதிரிகளிடத்திலே சண்டைக்கும் போருக்கும் போகிறான். ஆனால் இங்கே யப்தா தேவனிடம் நேராக பேசவில்லை. பேசியிருந்தால் தேவன் அவனுடைய பொருத்தனையை அவனை மன்னித்து அவனுடைய மகளை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இதை நாம் பார்க்கும்பொழுது அவனைப் போலவே எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்கிற நாட்களிலும் பொருத்தனை என்ற பெயரில் தகாததை செய்து தேவனுக்கு பிரியமானதா அல்லது எப்படி என்றும் தெரியாமல் அநேக காரியங்களிலே பொருத்தனைகளை செய்து கொள்கிறோம். ஆனால் பொருத்தனை செய்யும் பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கையோடு தேவனுக்கு முன்பதாக பொருத்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் யப்தாவினிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. இதோ நம்முடைய மகிழ்ச்சியின் நிமித்தமும் சோதனையின் நிமித்தமும் நம்முடைய பொருத்தனைகளை எப்படி மனம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பொருத்தனை செய்வது பொருத்தனை அல்ல. கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே பொருத்தனை இருக்குமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் செய்கிற காரியத்தினாலே கர்த்தர் நமக்கும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மிடத்தில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்த பகுதியிலே
நியாயாதிபதிகளின் பகுதியை குறித்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் அருள். நன்றி, வணக்கம்.